Hi, hello everyone. Welcome back to my channel. Again, it's a new content. The topic is Tristram Shandy. So let's start one by one. Author's introduction: Lawrence Theron, and publication. It is published in 9 volumes between 1759 to 1767. It is comic, experimental, and digressive novel. So digression is nothing but deviation. Next, structure and style. Structure and style: not a straightforward plot filled with digressions, interruptions, and side stories. Digressionனா deviation, interruptionsனால் நடுவில் சின்ன ஃப்ளாஷ்பேக்ஸ் மாதிரி இருக்கும். சைட் ஸ்டோரிஸ்னால் குட்டி குட்டி கதைகள். நரேட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிஸ்ட்ராம் ஷாண்டி. நரேட்டர் அவரே. ரிட்டன் இன் அ கான்வர்சேஷனல் டோன். ஹியூமரஸ் ஒன். செல்ஃப் அவேர் டோன். செல்ஃப் அவேர்னால் சுயமாக தெளிவுபடுத்திக்கிறது. கான்வர்சேஷன்னா இப்போ ஏ ஒரு பர்சன், பி ஒரு பர்சன், ரெண்டு பேருக்குள்ளே கான்வர்சேஷன் என்ன போயிட்டுருக்கோ அதுதான். ஸோ நெக்ஸ்ட், ஃப்ரீக்வெண்ட்லி பிரேக்ஸ் த ஃபோர்த் வால் டு டாக் டைரக்ட்லி டு தி ரீடர்ஸ். அவர் ஆத்தர் வேணும்னே தான் ஃபோர்த்து வாலை பிரேக் பண்ணுறாரு. எதனால் பிரேக் பண்ணுறாருனா ரீடர்ஸ் கூட டைரெக்டாக கனெக்ட் பண்ணி பேசுறதுக்காக தான். நெக்ஸ்ட், பிளேஸ் வித் த டிப்போகிராஃபி. blank pages, black page, squiggly lines, missing chapters. ஸோ blank pagesனால் எம்டி பேஜஸ், மிஸ்ஸிங் சாப்டர்ஸ்னால் நல்ல சாப்டர்ஸ் காணாமல் போயிடுறது அந்த மாதிரி. ஸோ மெயின் கண்டென்ட் very loosely chronological. Tristram's birth, conception, long delays before getting to his own birth. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு அவனோட ஓன் பர்த் அம்மா ஊம்லேருந்து வெளில வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. His conception is humorously interrupted by his mother questions to his father about winding the clock. இதில் என்ன சொல்கிறாங்க, ஹியூமரஸ்லினா என்னன்னு பார்ப்போமா? 1 second guys. ஹியூமரஸ்னால் அம்யூசிங் ஆர் ஃபனி, ஒரு காமெடியான வேல அவங்க அம்மா இன்ட்ரப்ட் பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி பேக்ரவுண்ட்: வால்டர் ஷாண்டி, ஃபாதர், எசென்ட்ரிக், அப்சஸ்ட் வித் தியரிஸ் எஸ்பெஷலி அபவுட் நேம்ஸ் அண்ட் எஜுகேஷன்ஸ். ஸோ வால்டர் ஷாண்டின்றவர் தான் ட்ரிஸ்ட்ராம் ஷாண்டியோட அப்பா. அவர் ஒரு எசென்ட்ரிக்னா என்ன, வித்தியாசமானவர்னு நினைக்கிறேன். 1 second. ஆமாம், அன்கன்வென்ஷனல் அண்ட் ஸ்லைட்லி ஸ்ட்ரேஞ்ச், வித்தியாசமானவங்க தான். அப்சஸ்ட் வித் தியரிஸ். அப்சஸ்ட்னா என்னென்னு பார்ப்போமா? அப்சஸ்ட்னா 1 second, please wait for a while. Obsessed, to completely fill your mind so that you cannot think of anything else. மைண்ட் எம்டி மைண்ட் டெவில்ஸ் பேலஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ஈவில் மைண்ட் டெவில்ஸ் பேலஸ். ஸோ நம்மளோட மைண்டில் பேலஸில் நம்மளோட மைண்டை பேலஸாக திங்க் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பேலஸாக திங்க் பண்ணுற இடத்துல டு கம்ப்ளீட்லி ஃபில் யுவர் மைண்ட் ஸோ தட் கேனாட் திங்க் ஆஃப் எனிதிங் எல்ஸ். அது மாதிரி வேறு எதுவுமே நினைக்க முடியாது அப்படின்றாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு, Miss Shandy, practical, quite often baffled by her husband. Baffled means இதில் மிஸ் ஷாண்டின்றவங்க அவங்க ஒய்ஃப்னு நினைக்கிறேன். பஃபெல்டுனா டோட்டலி சினோனிம்ஸ் பார்ப்போமா? அதுக்கு பஃபெல்டுக்கு பசில், ஒரு புரியாத புதிர் மாதிரி. ஓகேவா? Uncle Toby, gentle, war-obsessed, love reenacting scenes in the garden. ஸோ லவ் சீன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. ரீஎனாக்டிங், அதை திரும்ப நடிச்சு காட்டுறாங்க. கார்போரல் ட்ரிம், டாபிஸ் லாயல் சர்வன்ட், லவ் ஸ்டோரி டெல்லிங். டாபியோட உண்மையான லவ் ஸ்டோரியை சொல்கிறாங்க. ட்ரிஸ்ட்ராம் மிஸ்ஃபார்ச்சூன்னா சம்திங் நல்லதாக நடக்கலை, மிஸ்ஃபார்ச்சூன்.
பேட் லக், அதான் நம்ம டைம் படி பேட் லக்குன்றாங்க. மிஸ்ஃபார்ச்சூன். Uncle's Toby story. His war injury and hobby of miniature military fortifications. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கிளோட டாபி ஸ்டோரி என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவர் இன்ஜுரியாக அடிபடுறாரு. ஹாபி ஆஃப் மினியேச்சர் மிலிட்ரி ஃபோர்ட்டிஃபிகேஷன்ஸ். மிலிட்ரி ஃபோர்ட்டிஃபிகேஷன்ஸ்னால் என்னென்னு பார்ப்போமா? ஃபார்ட்டிஃபிகேஷன்ஸ் பார்ப்போமா? டிஃபென்ஸ்னால் என்ன? சம்திங் தட் யூ டூ ஆர் சே டு ப்ரொடெக்ட் சம்படி. ஒருத்தவங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அவங்க மிலிட்ரியோட இதில் இன்டெப்த்தாக இறங்குவாங்க. தட் இஸ் ஃபோர்க்ரவுண்டிங். ஃபிலாசபிக்கல் அண்ட் ஹியூமரஸ் டிக்ரெஷன்ஸ். வால்டர்ஸ் ஹாபீஸ் ஹார்சஸ். பர்சனல் அப்சஷன்ஸ். பர்சனல் அப்சஷன்ஸ்னால் என்னென்னு பார்த்துருவோம். அப்சஷன்னா என்னென்னு பார்ப்போமா? The state in which you can only think about one person or thing that you can think of anything else. ஒரு மனுஷனை பற்றி ஒருத்தரை பற்றி தான் நம்மளால் யோசிக்க முடியும். that you cannot think of anything else. அதை தவிர்த்து வேறு எதுவுமே நம்மளால் யோசிக்க முடியாதுன்றாங்க. புரியுதா? அடுத்தது போகலாமா மக்களே? தியரிஸ் அபவுட் நேம்ஸ், நோசஸ், எஜுகேஷன், லவ் அண்ட் வார். அவர் என்னென்ன தியரிஸ் அப்ளை பண்ணியிருக்காருன்னா, நோசஸ், எஜுகேஷன், லவ் அண்ட் வார், இந்த 4 தியரிஸ் அப்ளை பண்ணியிருக்கார். Satire on learned books, biographies. Satire on learned books, biographies and how stories are told. ஸோ சட்டையர்னா ஹியூமர், ஒரு காமெடி வேல ஸ்டோரிஸ் எப்படி நரேஷன் சொல்லியிருக்காங்கன்றது தான். ஸோ மெயினான தீம்ஸ் பார்ப்போம். டைம் அண்ட் நரேட்டிவ். ஸோ ஷேக்ஸ்பியர் சொன்ன மாதிரி யூனிட்டி ஆஃப் டைம் பிளேஸ் ஆக்ஷனில் யூனிட்டி ஆஃப் டைம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. த புக்ஸ் மூவ் ஸ்லோவர் தேன் தி ரியல் டைம் பிகாஸ் ஆஃப் டிக்ரெஷன்ஸ். டிக்ரெஷன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம் நம்ம. டிக்ரெஷன்ஸ்னால் one second guys. Digression-na a temporary departure, deviation mind distractions தான் digression. Imperfections of life. நம்மளோட லைஃப்பில் இம்பர்ஃபெக்டாக நடந்துக்கிறது, பர்ஃபெக்ஷன் இல்லை. Satire on learning and society. சொசைட்டியை பற்றியும் நம்ம லேர்னிங் நாலேஜை கெயின் பண்ணுறது ஒரு காமெடியான வேலை சொல்லியிருக்காங்க. Individual hobby horses. Everyone has a personal obsession that shapes their life. ஸோ அப்சஷன்னா என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அப்சஷன்னா ஒன் பர்சனை தான் ஒரு டைமில் நினைக்க முடியும், மற்ற திங்ஸ் எல்லாம் நம்மளால் நினைக்க முடியாது அப்படின்றாங்க. Why this novel is so famous அப்படின்றாங்க. Ahead of its metafiction and experimental style, influenced modernist and postmodernist writers, combine slapstick humor with philosophical reflection. Slapstick humor na என்னன்னு பார்ப்போம். One second. Slapstick is a style of humor involving அதாவது ஹைப்பர்போல் மாதிரி எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறது, எக்ஸாஜரேஷன். ஸோ இவ்வளோ தான் மக்களே ட்ரிஷாம் ஷாண்டின்ற நாவலு. அடுத்த கண்டென்ட்டில் நம்ம உங்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.